Praise the Lord. Greetings in the name of Jesus Christ. அருமையான தேவச்சனமே, இந்த வீடியோ மூலமாய் உங்களுக்கு ஒரு வார்த்தையை நான் கொண்டு வர கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன். என்னுடைய பேர் நவீன். The next step elevation அப்படின்ற ஒரு பேனரில் நான் என்னுடைய ஊழியத்தை நான் நிறைவேற்றி வருகிறேன். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். I accepted Jesus as my personal savior. What is next? அடுத்தது என்ன என்பதை மையப்படுத்தி நான் ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறேன். இந்த நேரத்தில் ஒரு சின்ன தாட்டை உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் நான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறேன். நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்களும் பாருங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். நான் 5 to 10 minutes தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். அருமையானவர்களே, இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம், ஜெபம். பிரேயர் அப்படின்ற ஒரு வார்த்தை எல்லோருக்கும் அறிமுகமான ஒரு வார்த்தை. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் ஜெபம். இந்த நேரத்தில் அந்த ஜெபத்தில் இருக்கிற ஒரு சில காரியங்களை உங்க முன்னால் வைக்க விரும்புகிறேன். இன்னைக்கு ஒரு மனுஷனோட தொடர்பு கொள்வதற்கு இன்னைக்கு நிறைய நெட்வொர்க் இருக்குது. வாட்ஸ்அப், மொபைல். ஆனால் இந்த மொபைல் கனெக்டிவிட்டி அடிக்கடி டிஸ்கனெக்ட் ஆகும், நெட்வொர்க் இஷ்யூ ஆகும். ஸோ இந்த நெட்வொர்க் இஷ்யூ சரி பண்ணுவதற்கு தேர் நீட் அ டெக்னிக்கல் பர்சன் டு ரிசால்வ் த டெக்னிக்கல் இஷ்யூஸ். பேட்டரி ட்ரைன் ஆயிரும், சார்ஜ் பண்ணணும். ஸோ வி நீட் சம்திங் தட் ஹாஸ் டு பி ரெக்டிஃபைடு. ஏதோ ஒரு விஷயம் இருந்தால் தான் ரெக்டிஃபை ஆகும். ஆனால் ஜபத்துக்கு அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டால் ஜபத்திலையும் அப்படி இருக்கிறது. வி நீட் சம்படி டு ரெக்டிஃபை இட். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, இடைவிடாமல் ஜெபியுங்கள், ப்ரே கண்டினியூலி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். ப்ரேயர் பிரேக், ப்ரேயர் பிரேக், ப்ரேயர் பிரேக். God wants to have a constant connect with you. ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் தொடர்பில் இருக்க விரும்புகிறார். ஆனா அநேக நேரங்களில் நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிடுறோம் பிகாஸ் ஆஃப் நெட்வொர்க் இஷ்யூ. அந்த நெட்வொர்க் இஷ்யூக்கு நான் இன்னொரு பேர் வச்சிருக்கிறேன், ப்ராப்ளம்ஸ், ஒரீஸ். நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளும் வேதனைகளும் ஆண்டவரோடு இருக்கிற தொடர்பை துண்டிக்கின்றது. அப்போ இதை சரிப்படுத்தணும்னா we need somebody that is called Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்தும் பொழுது திருப்பி நம்ம என்ன பண்றோம்? ரிவைவ் ஆகுறோம், ஜெபிக்கிறோம். எஸ், God wants to have a constant connect with you. So we need to pray continually. இயேசு கிறிஸ்து நம்மை நேசிக்கிறார். பிதா தன்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்புனதன் நோக்கம் நம் மீது வைத்திருக்கிற அன்பு. பாருங்க, மனுஷன் டிஸ்கனெக்ட் ஆகலாம், ஆனால் ஆண்டவர் தேடி வருகிறார். ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போய் தங்களை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்க, ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா தேவன் தோட்டத்துக்கு வந்து அவர்களை தேடினார். இன்னைக்கு உங்களையும் என்னையும் தேவன் தேடுகிறார். In the midst of your worries, நீங்க ஒரு ஓரத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, என்னுடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு யாருமே இல்லை என்று சொல்லி. ஆனா ஆண்டவர் உங்களோடு தொடர்பில் இருக்க விரும்புகிறார். When God has a constant connect with you, then why you are worrying about your problem? அன்புக்குரிய ஜனங்களே, தேவ ஜனமே, ஜெபம். சீஷர்களுக்கு தேவன் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். நான் இன்னைக்கு அதை பத்தி நான் பேச வரல. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபித்த காரியத்தை உங்க முன்னால வைக்க விரும்புகிறேன். I just want to give 4 key points about the prayer of Jesus. இயேசு கிறிஸ்துவுடைய ஜெபத்துல நான் பார்த்த 4 முக்கியமான ஒரு காரியத்தை உங்க முன்னால் நான் வைக்க விரும்புகிறேன். அந்த 4 key points நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிச்சயமாய் ஆசீர்வாதமா இருக்கும். முதலாவது பாயிண்ட், எபிரேயரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், Hebrews chapter 5 verses 7. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில்
தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவராய் நோக்கி பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்தார். இயேசு கிறிஸ்து when he undergoes some problem, பிரச்சனைகளுக்குள் போகும் பொழுது அவர் சத்தமிட்டு ஜெபித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். He prayed with loud voice. ஆண்டவர் he cried vehemently. தேவ ஜனமே, he cried with loud voice. முதலாவது when we have problem, அமைதியை ஜெபிக்காதீங்க, மௌனமா இருக்காதீங்க. ஏன்னா மௌனமா ஜெபம் பண்ணும்போது பிரச்சனை தான் முன்னால வந்து நிற்கும். சத்தம் போட்டு ஜெபம் பண்ணுங்க with loud voice. இரண்டாவது he cried, கண்ணீரோடு ஜெபித்தார். முதலாவது சத்தமிட்டு ஜெபித்தார், இரண்டாவது கண்ணீரோடு ஜெபித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கண்ணீருக்கு பலன் இருக்கிறது. அன்னாள் கண்ணீரோடு ஜெபித்தாள். கம்பீரமான ஒரு அறுவடையை பார்த்தாள். சாமுவேல் தீர்க்கதரிசியை பிள்ளையாக பெற்றெடுத்தாள். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஜெபத்துல அழுகை இருக்கிறதா என்று யோசிங்க. Pray, compassion. சத்தமிட்டு ஜெபித்தார், கண்ணீரோடு ஜெபித்தார். மூன்றாவது காரியம், லூக்கா 22 அதிகாரம் 44 அவர் மிகவும் வியாகுலப்பட்டு ஜெபித்தார். He prayed earnestly. வியாகுலப்பட்டு ஜெபித்தார், உருக்கமாய் ஜெபித்தார். ஏனோ தானோ அன்று ஜெபிக்கவில்லை, அவர் உருக்கத்தோடு ஜெபித்தார். இன்னைக்கு உங்களுடைய ஜெபத்தில் அந்த உருக்கம் இருக்கிறதா, வியாகுலம் இருக்கிறதா? யோசித்து பாருங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சத்தமிட்டு ஜெபித்தார், கண்ணீர் விட்டு ஜெபித்தார், வியாகுலத்தோடு ஜெபித்தார். நான்காவது காரியம், அதே அதிகாரம் லூக்கா 22 அதிகாரம் 42 பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். He prayed that the will of the Lord has to happen. என்னதான் ஜெபம் பண்ணாலும் ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம லைஃப்ல ப்ராப்ளம்ஸ் இருக்கும். we have to pray for the problem, but end of the day we need to ask, Lord, let your will be done. உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில நடக்கட்டும் என்று ஜெபிக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்னைக்கு நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்? இயேசுவே என்று சொல்லி நம்ம கூப்பிடுறோம். பிரச்சனைகள் எல்லாம் சொல்லி ஜெபிக்கிறீங்க. ஆனா உங்களுடைய ஜெபத்துல வியாகுலம் இருக்கிறதா? உங்களுடைய ஜெபத்துல ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்று சொல்லி ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிற ஜெபமாக இருக்கிறதா? இல்ல உங்களுடைய ஜெபம் பிடிவாதமான ஜெபமாக இருக்கிறதா? அடமெண்டா இருக்கிறீங்களா? ஆர் ஆண்டவரே உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில நடக்கட்டும், let your will be done என்று சொல்லி நீங்க ஜெபிக்கிறீங்களா? அருமையானவர்களே, இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தட்டும். ஜெப ஜீவியத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாஞ்சை. சத்தமிட்டு ஜெபிங்க, கண்ணீரோடு ஜெபிங்க, வியாகுலத்தோடு ஜெபிங்க, ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் மேன்மையான காரியங்களை செய்வார். God bless you. இது உங்கள் நவீன், மதுரை.